ரோகிணியை நம்பி நடுத்தருவுக்கு போற மனோஜ், தம்பிக்காக முத்துவோட பேச்சை மதிக்காம போன மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில தான் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிற மிதப்புல மனோஜ் பார்த்தீங்கன்னா ஓவரா ஆட்டம் ஆடிட்டு வராரு. ஸோ அந்த வகையில விலை உயர்ந்த பொருட்களை யூஸ் பண்ணி ஆடம்பரமா வாழ்ந்தாதான் கெத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் கார்டு மூலியமா 50,000க்கும் மேல வாட்சு, அம்மாவுக்கு 15,000 ரூபாயில புடவை, ரோகிணிக்கு தங்கத்தில் தாலிச்செயின், இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே வாங்கிட்டு வந்து முத்து அண்டு மீனா முன்னாடி கெத்து காமிக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா ரோகிணி தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில், இதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கற்கள் தான், ஆக்சுவலாக இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இப்படி இருந்தால் தான் நம்ம கெத்தாக இருக்க முடியும், அதுக்காகத்தான் கிரெடிட் கார்டு மூலியமாக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஷோரூம் நல்ல லாபத்தில் தானே போயிட்டுருக்குது, அதன் மூலயமா நம்ம மாதம் மாதம் வட்டி அசலையும் சேர்த்தே கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாரு. அதோட நீ என் பொண்டாட்டியாக என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ தான் என்னுடைய அதிர்ஷ்ட தேவதை, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையே பிரகாசம் அமைஞ்சிருக்குது, அதனால் நான் என்ன பண்ணாலும் நீ என்னுடைய பக்கபலமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை நம்பி உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தருவில் வந்து நிற்க போகிறாரு மனோஜ். இதை கேட்டதும் ரோகிணியும் பயங்கர சந்தோஷத்தில் மனோஜ் சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஏற்றுக்கிறாங்க. இதை தொடர்ந்து முத்து சவாரிக்கு போன இடத்துல சிட்டி அண்டு சத்யா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் முத்து இவங்க கிட்ட இருந்து அந்த நபரை காப்பாற்றுற விதமாக அடாவடியாக இறங்கி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சிட்டி அண்டு சத்யாவை வெளியே அனுப்புகிறாரு. அப்போது சத்யா கிட்ட, இவனை நம்பி ஏமாந்து போய் நீ நடுத்தருவில் நிற்காத, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காக நீ கொஞ்சம் யோசித்து செயல்படு அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சத்யா முத்துவை பார்த்து, உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கடுப்பில் வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட, மீனா சத்யாவுக்கு பிறந்த நாள் கோவிலில் பூஜைக்கு கொடுத்துருக்கோம், அதனால் அவன் கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் முத்து, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், நீயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட கண்டிஷனாக சொல்லி வெளியவும் கிளம்பிட்டாரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற மீனா கிட்ட ஸ்ருதி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மீனா, என்னுடைய தம்பிக்கு பிறந்த நாள், அதனால் கோவிலுக்கு பூஜைக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லி என்னையும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஸ்ருதி, அவர் வர்றதோ வராமல் போகிறதோ அவருடைய இஷ்டம், ஆனால் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, சத்யா உங்களோட தம்பி, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லி ஸ்ருதி மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க. மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரசாதம் வழங்குறாங்க. அங்கே முத்து போயிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி கோவத்தோட மீனாவை பார்க்குறாரு. இதனால் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்தாலும் சத்யா பற்றின விஷயங்கள் முத்து மீனா கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வரப்போகுது. ஸோ எனிவே கண்டிப்பாக இனி அப்கமிங் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா முத்து அண்டு மீனாவுக்கு இடையில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு ப்ராப்ளம் வர்றதுக்கும் சண்டைகள் வர்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சண்டையை வச்சு விஜயா பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக குளிர்காய போகிறாங்க. பிகாஸ் முத்துவை பார்த்தீங்கன்னா அவரை தூண்டி விட்டு மீனா கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிற வகையில் முத்துவை கோவிலுக்கு அனுப்பி வச்சதே பார்த்தீங்க அப்படின்னா விஜயா தான். ஸோ அதனால் கண்டிப்பாக முத்து அண்டு மீனாவினுடைய சண்டையில் விஜயா குளிர்காய போகிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.